ஒரே ஓணம் சத்யாவில் முற்றிலும் மாறுபட்ட இரண்டு பாரம்பரிய உணவுகள் ஏன் பரிமாறக்கின்றன? ஒன்று பல காய்கறிகளின் கூட்டு, மற்றொன்று மிக மென்மையான தேங்காய்ப்பால் சுவை. வணக்கம், நான் உங்கள் அன்னபூரணி பாட்டி. இன்று அவியல் மற்றும் ஓலனின் சுவையான பண்பாட்டை பார்ப்போம். முதலில் அவியல். பல வகையான நாட்டு காய்கறிகள் ஒன்றாகச் சேரும் ஒரு அற்புதமான கலவை இது. துருவிய தேங்காய், சீரகம் மற்றும் பச்சை மிளகாய் அரைத்து சேர்க்கப்படும்போது இதன் வாசம் ஊரையே கூட்டும். சிறிது தயிரும் கறிவேப்பிலையும் மற்றும் தூய தேங்காய் எண்ணெயும் சேர்ந்து அவியலுக்கு உயிர் கொடுக்கின்றன. எந்த பொருளும் வீணாகக்கூடாது என்ற நம் முன்னோர்களின் அறிவியலே அவியலின் பிறப்பு. காரமான உணவுகளுக்கு மத்தியில் மனதை அமைதிப்படுத்தும் ஒரு மென்மையான சுவைதான் ஓலன். நீர்ச்சுட்டுள்ள பூசணிக்காயும் காராமணியும் சேர்ந்து வேகுவது பார்ப்பதற்கே ஒரு அழகு. இறுதியாக திக்கான தேங்காய்ப்பால் ஊற்றப்படும்போது ஓலன் அதன் முழுமையான சுவையை அடைகிறது. மசாலாக்கள் அதிகமில்லாத இந்த உணவு கேரளாவின் எளிய விவசாய வாழ்க்கையின் அடையாளம். ஒரு பக்கம் பல்வேறு சுவைகளைக் கொண்ட அவியல், மறுபக்கம் அமைதியான ஓலன். சத்யாவின் ஒவ்வொரு உணவும் ஒன்றை ஒன்று சார்ந்து ஒரு முழுமையான சமநிலையை உருவாக்குகிறது. இந்த இரண்டுமே தங்கள் தனித்துவத்தை இழக்காமல் ஒரு விருந்தை முழுமையாக்குகின்றன. நம் பாட்டிகளின் இந்த சமையல் அறிவு வெறும் உணவல்ல, அது ஒரு வாழும் கலை. அவியலின் சுவையையும் ஓலனின் அமைதியையும் உங்கள் வீடுகளிலும் கொண்டாடுங்கள். இந்த பாரம்பரிய சுவைகள் என்றும் நிலைக்க வேண்டும் என்பதே என் ஆசை. இப்படிப்பட்ட பாரம்பரிய உணவுக் கதைகளோடு மீண்டும் சந்திப்போம் அன்புகளே.